மட்டக்களப்பு கிணற்று கொலை சந்தேக நபர்களான கணவன் மனைவி கணவனின் தம்பி 24 மணித்தியாலத்தில் கைது. வாக்குமூலத்தில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள். உண்மைகளை கக்கிய கைதான பெண். யாழ் பெண் விரிவுரையாளர் கொலையில் திடீர் திருப்பம். காதலுக்காக சொந்த தாய் கொலைக்கு உடனிருந்த மகள். வைத்தியராக்கி பார்க்கும் ஆசையில் இருந்த உயிரிழந்த பெண். விசாரணையில் பகிர் தகவல்கள். மீண்டும் ஒருமுறை நேற்றிரவு அதிகரித்தது எரிபொருள் விலை. முழு நாட்டுக்கும் பேரிடி. 90 ரூபாய் வரை உயர்ந்த பல விலைகள். தலையில் கை வைத்த மக்கள். உயர்ந்தது ஒரு QR வழங்கப்படும் எரிபொருளின் அளவு. நேற்று இரவு முதல் அடுத்த திருப்பம். நாடெங்கும் புதிய நடைமுறை அமுல். போலீசாரையே அதிர வைத்த தென்னிலங்கை எரிபொருள் பதுக்கல். 2000 லிட்டர் டீசல் பறிமுதல். வெளியான முழு விவரம். இலங்கையில் கடும் பதற்றம். தலைக்கு மேலால் சென்று அயல் கடல் தீவில் தாக்கியது ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை. ஆசிய பிராந்தியத்தில் கடும் பதற்றம். எரிபொருள் நெருக்கடியால் நாட்டில் அடுத்த பேரிடி. அடுத்த ஒரு வாரத்துக்குள் இலங்கையில் முடங்கவுள்ள முக்கிய துறை. விடுக்கப்பட்டது எச்சரிக்கை. சுற்றுலா பயணிகளுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை. மக்களுக்கும் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் அவசர செய்தி. எரிபொருளின்றி திரும்பிய லொரிகள் தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விடுத்துள்ள அறிவிப்பு. வெளியானது காரணம். மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் பாரடைந்த கிணற்றில் உயிருடன் பெண் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மாவட்ட புலனாய்வு பிரிவின் தகவலுக்கமைய போலீசார் அதிரடி நடவடிக்கையில் 24 மணித்தியாலத்தில் குறித்த பெண்ணை கடத்தி மயக்க மருந்து கொடுத்து தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்த காஞ்சிரம்குடா பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி மற்றும் கணவனின் தம்பி உள்ளிட்ட 3 பேரை நேற்று சனிக்கிழமை இரவு வவுணத்தீவு பகுதியில் வைத்து கைது செய்துள்ளதாகவும் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணையும் இதே பாணியில் அவர்கள் கொலை செய்துள்ளதாகவும் போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வியாழக்கிழமை வவுணத்தீவிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2.5 வயது குழந்தையுடன் சென்று காணாமல் போயிருந்த இளம் தாயையும் குழந்தையையும் காணாமல் போன நிலையில் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை இளம் தாய் பாலடைந்த கிணறு ஒன்றில் இருந்து உயிருக்கு போராடி கொண்ட நிலையில் அவரின் குழந்தை வயல் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் அழுது கொண்ட நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டது. கிணற்றில் இருந்து அழுகிய நிலையில் பெண்ணொருவரின் சடலமும் மீட்கப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித லீலா ரத்தின தலைமையில் கொக்கட்டிச்சோலை வவுணத்தீவு ஐத்தியமலை வெள்ளாவளி மட்டு தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் விசேட குற்ற விசாரணை பிரிவு மாவட்ட புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்து இரவு பகலாக தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில் சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோ படங்களை பரிசீலித்த போது குறித்த இளம் தாயை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி மற்றும் அவருடன் வந்த பெண் தொடர்பாக கண்டறிந்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டன. இந்நிலையில் மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு குறித்த பெண் மற்றும் முச்சக்கர வண்டி தொடர்பாக கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து அதன் பொறுப்பதிகாரி தலைமையில் புலனாய்வு பிரிவினர் போலீசாருடன் இணைந்து வந்தாரமூலை ஆலையடி வீதியில் உள்ள வீடொன்றை சம்பவமான நேற்று சனிக்கிழமை இரவு 7 மணியளவில் சுற்றி வளைத்து முற்றுகையிட்டு அங்கு ஒளிந்திருந்த வவுணத்தீவு காஞ்சனகுடாவைச் சேர்ந்த 26 வயதுடைய சோமசுந்தரம் சரளியாவை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த பெண்ணின் கணவரான காஞ்சனகுடாவைச் சேர்ந்த 34 வயதுடைய வெற்றிவேல் சதீஸ்வரன், அவரின் தம்பியான 22 வயதுடைய வெற்றிவேல் தனூஜன் ஆகிய இருவரையும் வவுணத்தீவில் வைத்து கைது செய்ததோடு மறைத்து வைக்கப்பட்ட கடத்தலுக்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டியை மீட்டுள்ளனர். இதில் கைது செய்யப்பட்ட கணவன் மனைவி சம்பவ தின வியாழக்கிழமை வந்தாரமூரையில் அவர்களின் வீட்டிலிருந்து கொக்கட்டிச்சோலை பகுதிக்கு சென்று பின்னர் ஆயித்தியமலை பகுதிக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது வவுணத்தீவு பிரதேச செயலக காரியாலயத்துக்கு முன்னால் குழந்தையுடன் பஸ் வண்டிக்கு காத்திருந்த இளம் தாயை கண்டு முச்சக்கர வண்டியை நிறுத்தி எங்கே போவதாக கேட்டபோது அவர் மட்டு நகருக்கு போவதாக தெரிவித்தார். இதையடுத்து குறித்த பெண் நாங்கள் அங்கு செல்வதாகவும் தங்களுடன் வருமாறும் கோரினார். அதற்கு இளந்தாய் ஆட்டோவில் போக பணமில்லை என்று தெரிவித்த போது 100 ரூபாய் தந்தால் போதும் என்று தெரிவித்து இளந்தாயையும் குழந்தையும் ஏற்றிக்கொண்டு நகரை நோக்கி பிரயாணிக்க முயன்ற போது அடகு வைத்த குழந்தையின் தங்க ஆபரணத்தை மீட்கப் போவதாக குறித்த குழந்தையின் தாய் தெரிவித்துக் கொண்ட நிலையில் நகரை வந்தடைந்து குழந்தையுடன் இளம் தாய் இறங்கினார். இறங்கி அந்த இளம் தாய்க்கு பின்னால் குறித்த பெண்ணும் தானும் வருவதாக தெரிவித்து பின்தொடர்ந்து சென்ற நிலையில் அங்கு அவர் ஈடு வைத்த தங்க ஆபரணத்தை மீட்டெடுத்துக் கொண்ட பின்னர் குறித்த பெண் தாங்கள் மீண்டும் வவுணத்தீவு போவதாகவும் உங்களுடன் இன்னொருவரை ஏற்றி குறைந்த கட்டணத்தில் கொண்டு சென்று விடுவதாக தெரிவித்து அவர்களை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு வளைகிரவு பாலத்தை அண்மித்த போது அவருக்கு மயக்கமருந்து கலந்த பழச்சாறு கொண்ட ஜூஸ் போத்தலை குடிப்பதற்கு கொடுத்த போது அவர் அதை வாங்கி குடித்துக் கொண்டதை அடுத்து மயக்கமடைந்தார். இதைத் தொடர்ந்து குறித்த முச்சக்கர வண்டி வளைகிரவு பாலத்தை கடந்து தாண்டியடி நோக்கி சென்ற நிலையில் அங்கு முச்சக்கர வண்டியை நிறுத்திய போது அதில் இருந்து குறித்த மயக்க மருந்து கொடுத்த பெண் இறங்கியுள்ளார்.
இதையடுத்து அங்கு காத்திருந்த 22 வயதுடைய இளைஞன் முச்சக்கர வண்டியில் ஏற்றிய போது மயக்கத்தில் இருந்த இளம்தாய் தன்னை இறக்கிவிடும்படி கோரிய நிலையில் முற்றிலும் மயக்கமடைந்திருந்தார். இதையடுத்து அவரின் கழுத்தில் கிடந்து 5 பவுன் தாலிக்கொடி மற்றும் 1 பவுன் தங்கச்சங்கிரியை கழற்றி கொள்ளையடித்துக் கொண்டு குழந்தையை கொதியவலை வயல் பகுதியில் விட்டு மயக்கமடைந்த இளந்தாயை தாந்தாமலை பகுதியில் உள்ள நெல்லிக்காடு வயல் பகுதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்த பாலடைந்த கிணற்றில் தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி வீட்டுக்கு சென்றதாகவும் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க ஆபரணங்களை ஈடு வைத்து பணம் பெற்றுக் கொண்டதாக தெரிய வருகிறது. இதேவேளை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணையும் இதே பாணியில் பழக்கலவையில் மயக்க மருந்து கொடுத்து மயங்க செய்து அவரின் தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்து அந்த கிணற்றுக்குள் கொண்டு சென்று போட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதில் கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த போலீஸ் உயரதிகாரி தெரிவித்தார். மேலும் கொக்கட்டிச்சோலையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட கிணறு சுத்திகரிக்கப்பட்டு அடிப்பகுதியில் மேலும் தடயங்கள் கிடைக்கிறதா என போலீசார் ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது பாதிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்ட அந்த பெண்ணும் சில கிலோமீட்டர் தொலைவில் மீட்கப்பட்ட அவரின் 2.5 வயது குழந்தையும் தற்போது நலமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட மற்றொரு பெண்ணின் உடலம் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் இதுகுறித்து கொக்கட்டிச்சோலை காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீட மூத்த விரிவுரையாளர் ஒருவர் அவரின் மருமகனால் கழுத்து நெரிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நேற்று தமிழர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தை அடுத்து திருகோணமலையில் வைத்து 21 வயதுடைய கணவனையும் 19 வயதுடைய அவரின் மனைவியையும் போலீசார் கைது செய்தனர். உயிரிழந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளரின் உடலும் யாழ்ப்பாணம் தனங்களப்பு அருகுவழி பகுதியில் உள்ள புதருக்குள்ளிருந்து நேற்று மீட்கப்பட்டது. அரியாலை பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய திலீபன் தயாளினி என்ற விரிவுரையாளரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் மகனுக்கும் அவரின் மனைவிக்கும் இடையில் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தனது தாயையும் தனது தங்கையின் கணவர் கடத்திச் சென்றதாக விரிவுரையாளரின் மகன் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன் முறைப்பாடு செய்தார். முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசார் பாண்டியன்தாழ்வில் உள்ள அவர்களின் வீட்டுக்கு சென்று சோதனையிட்டனர். இதன்போது வீட்டினோடு கலற்றப்பட்டு கயிறு மூலம் யாரோ வெளியேறியதற்கான தடயங்களும் வெட்டப்பட்ட தலைமுடிகளும் கண்டறியப்பட்டன. தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் பரந்தன் பகுதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தை பணம் எடுத்தமையும், திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்பியமையும் QR குறியீடு மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் CCTV காட்சிகளை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை தீவிரப்படுத்திய போலீசார் நேற்று முன்தினம் திருகோணமலை வைத்து 21 வயதுடைய கணவரையும் 19 வயதுடைய மனைவியையும் கைது செய்தனர். யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் தனது மாமியாரான விரிவுரையாளரை தான் கழுத்து கொலை செய்ததாக மருமகன் வாக்குமூலம் அளித்துள்ளார். அத்துடன் சடலத்தை தனங்களப்பு அருகுவழி பகுதியில் உள்ள புதருக்குள் வீசியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். சந்தேக நபர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நீண்ட தேடுதலின் பின் விரிவுரையாளரின் சடலம் உருக்குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதி சாவகச்சேரி நீதிமன்ற எல்லைக்குள் அமைந்துள்ளதால் பதில் நீதவான் சடலத்தை பார்வையிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து உடல்கூறு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கொலை சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் எரிபொருள் விலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக குழு அறிவித்துள்ளது. அதன்படி ஆட்டோ டீசலின் விலை லீட்டருக்கு 79 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 382 உயர்ந்துள்ளது. மேலும் சூப்பர் டீசலின் விலை லீட்டருக்கு 90 அதிகரித்து 443 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 92 ஆக்டேன் பெட்ரோலின் விலை லீட்டருக்கு 81 ரூபாய் உயர்த்தப்பட்டு 398 95 ஆக்டேன் பெட்ரோலின் விலை லீட்டருக்கு 90 ரூபாய் அதிகரித்து 455 ரூபாவாகவும் அதிகரித்துள்ளது. இதனிடையே மண்ணெண்ணெயின் விலை லீட்டருக்கு 60 ரூபாய் அதிகரிக்கப்பட்டு 255 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. QR குறியீட்டு முறையின் கீழ் வழங்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீட்டை இன்று நள்ளிரவு முதல் அதிகரிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. அதன்படி வாகனங்களுக்கான புதிய எரிபொருள் ஒதுக்கீட்டு விவரங்கள் பின்வருமாறு: மோட்டார் வாகனங்கள் 15 லிட்டரிலிருந்து 25 லிட்டர் வரை அதிகரிப்பு, முச்சக்கர வண்டிகள் எரிபொருள் ஒதுக்கீடு 20 லிட்டர் வரை அதிகரிப்பு, வேன்கள் 50 லிட்டர் வரை அதிகரிப்பு, மோட்டார் சைக்கிள்கள் 8 லிட்டர் வரை அதிகரிப்பு, பேருந்துகள் 100 லிட்டர் வரை அதிகரிப்பு, நில வாகனங்கள் 25 லிட்டரிலிருந்து 40 லிட்டர் வரை அதிகரிப்பு, குவாட்ரி சைக்கிள்கள்
5 லிட்டரிலிருந்து 8 லிட்டர் வரை அதிகரிப்பு. எவ்வாறாயினும் லொரிகளுக்கான 200 லிட்டர் ஒதுக்கீடு மற்றும் விசேட தேவைகளுக்கான வாகனங்களுக்கு வழங்கப்படும் 40 லிட்டர் ஒதுக்கீடு ஆகியவற்றில் எவ்வித மாற்றங்களும் செய்யப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேலும் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தை சீர் செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அனுமதி பத்திரமின்றி பார ஊர்தி ஒன்றில் மறைத்து கடத்திச் செல்லப்பட்ட சுமார் 6 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய டீசல் தொகையை கொட்டாஞ்சேனை போலீசார் கைப்பற்றினர். மேல் மாகாண புலனாய்வு பிரிவு கிடைத்த ரகசிய தகவலெடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் டீசல் கைப்பற்றப்பட்டது. பார ஊர்தியை சோதனையிட்ட போது அதற்குள் தலா 200 லிட்டர் கொள்வனவு கொண்ட 10 பீப்பாய்களில் மொத்தம் 2000 லிட்டர் டீசல் மறைத்து வைக்கப்பட்டதுமே கண்டுபிடிக்கப்பட்டது. டீசல் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பார ஊர்தி என்பது காவல்துறையால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பாக நாவலப்பிட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான மேலதிக சட்ட நடவடிக்கைகளை கொட்டாஞ்சேனை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சாக்கோஸ் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ள டியாகோ கார்சியா தலைமையில் ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக அந்நாட்டின் அரச செய்தி நிறுவனமான மேஹர் நேற்று உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானிய ஏவுகணைகளின் எல்லை எதிரி முன்னதாக கணித்ததை விட அதிகமானது என்பது இது குறிக்கிறது என அந்த செய்தி நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிக முக்கியமான கடற்படை தளமாக டியாகோ கார்சியோ தளம் கருதப்படுகிறது. இந்த தளத்தின் மீது ஈரான் 2 நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளதாகவும் இதனால் தமது தளத்துக்கு சேதம் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் குறித்த தீவினை தாக்கி ஈரானின் ஏவுகணைகள் இலங்கை வான்பரப்புக்கு அருகாக சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்கு அருகாமையில் அமெரிக்காவால் ஐரிஸ் சேனா போர்க்கப்பல் மீது டார்பியோ தாக்குதல் நடத்திய நீர்மூழ்கி கப்பல் இந்த தீவிலிருந்து வந்ததாக தகவல்கள் வெளியாகிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் நெருக்கடியால் நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பு அடுத்த ஒரு வாரத்துக்குள் முடங்கும் அல்லது பாரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள் எச்சரித்துள்ளனர். தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக சுகாதார சேவை பணியாளர்கள் கடமைக்கு திரும்புவதில் பாரிய சவால்கள் எதிர்கொண்டுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பில் ஏனைய அரசு துறை ஊழியர்களைப் போலன்றி வைத்தியர்களுக்கு உத்தியோகபூர்வ போக்குவரத்து வசதிகளோ அல்லது எரிபொருள் கொடுப்பனவுகளோ வழங்கப்படுவதில்லை. இதனால் அவசர அழைப்புகள் மற்றும் மேலதிக நேர கடமைகளுக்காக தங்களின் சொந்த செலவில் அவர்கள் பயணிக்க வேண்டியுள்ளதாக தெரிய வருகிறது. தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் பங்கீடு கடமைக்கு செல்வதற்கு போதுமானதாக இல்லை. எரிபொருள் வரிசையில் காத்திருப்பதால் நோயாளர் பராமரிப்புக்கான பெறுமதியான நேரம் வீணடிக்கப்படுகிறது. ஒரு வாரத்துக்கு முன்னர் இந்த பிரச்சினை குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டும் அத்தியாவசிய சேவைகளாக கருதப்படும் சுகாதாரத்துறைக்கு இதுவரை முறையான தீர்வு பெற்றுக் கொள்ளவில்லை. எரிபொருள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் அடுத்த 48 மணித்தியாலங்களுக்குள் நடைமுறை சாத்தியமான தீர்வை வழங்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறினால் வரும் திங்கட்கிழமை முதல் வைத்தியசாலை சேவைகள் மட்டுப்படுத்தப்படும் அல்லது இடைநிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சுகாதார சேவைகளின் தொடர்ச்சி குறித்து மேலதிக முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை அளிக்க இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படும். இந்த வசதியை பெற்றுக்கொள்வதற்கு சுற்றுலா பயணிகள் தமது செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு அல்லது உரிய அடையாள ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர் நித்திகுமார் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் இந்த விசேட நடைமுறையை உடனடியாக அமல்படுத்துமாறு உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எவ்வித அசௌகரியமின்றி தமது பயணங்களை முன்னெடுப்பதை உறுதி செய்யவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொலனாவ எண்ணெய் முனையத்துக்கு வந்த எரிபொருள் நிரப்பும் லொரிகள் எரிபொருள் இல்லாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக ஊடகங்களில் வரும் செய்திகளும் தகவல்களும் முற்றிலும் பொய்யானவை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதனை கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக படைப்பாளர் மயூர நெத்திக்குமார தெரிவித்தார். இன்று விநியோகிக்க திட்டமிடப்பட்டிருந்த எரிபொருள் நேற்று இரவு விடுவிக்கப்பட்டது. எனினும் இன்று கூடுதல் எரிபொருள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த லொரிகள் கொலன்னாவு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய வளாகத்துக்கு வந்ததாக அவர் தெரிவித்தார். கூடுதல் எரிபொருள் எதுவும் விடுவிக்கப்படாதால் லொரிகள் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கமைய எரிபொருள் பற்றாக்குறையால் அல்ல, நிர்ணயிக்கப்பட்ட அளவை தாண்டிய கூடுதல் எரிபொருள் விடுவிக்கப்படாமையால் லொரிகள் திருப்பி அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு மே மாத இறுதி வரை போதுமான அளவு உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிக்கிறது. மேலும் எதிர்கால தேவைகளுக்காக கூடுதல் எரிபொருள் விண்ணப்பம் செய்யப்பட்டதால் பொதுமக்கள் தேவையற்ற முறையில் பீதியடைய வேண்டாம் என மயூர நெத்திக்குமார தெரிவித்தார். நாட்டில் நெருக்கடி நிலையை உருவாக்கும் நோக்கில் சில ஊடகங்கள் திட்டமிட்டு இவ்வாறான போலியான தகவல்களை பரப்பி வருவதாக நிர்வாக பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார்.
மட்டக்களப்பு கிணற்று கொலை சந்தேக நபர்களான கணவன் மனைவி கணவனின் தம்பி 24 மணித்தியாலத்தில் கைது. வாக்குமூலத்தில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள். உண்மைகளை கக்கிய கைதான பெண். யாழ் பெண் விரிவுரையாளர் கொலையில் திடீர் திருப்பம். காதலுக்காக சொந்த தாய் கொலைக்கு உடனிருந்த மகள். வைத்தியராக்கி பார்க்கும் ஆசையிலிருந்த உயிரிழந்த பெண். விசாரணையில் பகிர் தகவல்கள். மீண்டும் ஒருமுறை நேற்றிரவு அதிகரித்தது எரிபொருள் விலை. முழு நாட்டுக்கும் பேரிடி. 90 ரூபாய் வரை உயர்ந்த பல விலைகள். தலையில் கை வைத்த மக்கள். உயர்ந்தது ஒரு QR-க்கு வழங்கப்படும் எரிபொருளின் அளவு. நேற்று இரவு முதல் அடுத்த திருப்பம். நாடெங்கும் புதிய நடைமுறை அமுல். போலீசாரையே அதிர வைத்த தென்னிலங்கை எரிபொருள் பதுக்கல். 2000 லிட்டர் டீசல் பறிமுதல். வெளியான முழு விவரம். இலங்கையில் கடும் பதற்றம். தலைக்கு மேலால் சென்று அயல் கடல் தீவில் தாக்கியது ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை. ஆசிய பிராந்தியத்தில் கடும் பதற்றம். எரிபொருள் நெருக்கடியால் நாட்டில் அடுத்த பேரிடி. அடுத்த ஒரு வாரத்துக்குள் இலங்கையில் முடங்கவுள்ள முக்கிய துறை. விடுக்கப்பட்டது எச்சரிக்கை. சுற்றுலா பயணிகளுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை. மக்களுக்கும் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கும் அவசர செய்தி. எரிபொருளின்றி திரும்பிய லொரிகள் தொடர்பில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் விடுத்துள்ள அறிவிப்பு. வெளியானது காரணம்.